உலகில் வரவேற்கப்பட்ட நகரங்களின் வரிசையில் சிகிரியாவிற்கு முதலிடம். புக்கிங்.com வலைத்தளத்தின்படி 2025ஆம் ஆண்டின் உலகில் மிகவும் வரவேற்கப்பட்ட நகரங்களில் சிகிரியா முதலிடத்தில் உள்ளது. 360 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களை கொண்ட புக்கிங்.com என்ற வலைத்தளம் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்காக வழங்கப்படும் சேவையை பாராட்டி உலகில் மிகவும் பிரபலமான தளங்களில் ஒன்றாக சிகிரியா பெயரிடப்பட்டுள்ளது. புக்கிங்.com என்ற வலைத்தளம் அதன் 13வது பயணிகள் மதிப்பாய்வு விருதுகளுடன் இணைந்து இதனை வெளியிட்டுள்ளது. கெஹலிய வீட்டின் முன்பாக மலர் வளையம் வைக்கப்பட்ட சம்பவம். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெலவின் வீட்டின் முன்பாக மலர் வளையம் வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வைத்தியர் சமல் சஞ்சீவ் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று துரித நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்ற பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருவதாக கருவாத்தோட்டம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்போது பிரதிவாதி தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றில் சாட்சியங்களை சமர்ப்பித்து இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவம் தொடர்பான காணொளி காட்சியை பார்வையிட்ட பின்னர் வழக்கை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து காவல்துறை தீர்மானிக்க முடியும் எனவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கின் அடிப்படையிலான காணொளி காட்சிகளை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கவும் ஆலோசனை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு நீதிமான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு எதிர்வரும் மார்ச் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. காங்கேசந்துறை நாகப்பட்டினம் கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பம். காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் நாளை மறுதினம் ஆரம்பமாகின்றது. சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுச்சாமி இதனை தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசந்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 மணியளவில் காங்கேசந்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்திய மீனவர்கள் 15 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம். கிளிநொச்சி இரணைதீவுக்கு அண்மித்த கடற்பகுதியில் கடந்த 26ஆம் தேதி கைதான 15 இந்திய மீனவர்களுக்கு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றினால் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இழுவைப் படகை செலுத்தியவர்களுக்கு 20 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 18 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. கிளிநொச்சி இரணைதீவை அண்மித்த கடல் பகுதியில் 3 படகுகளுடன் கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 34 இந்திய மீனவர்களில் 2 படகுகளுடன் தொடர்பட்ட 19 மீனவர்களுக்கு கடந்த 5ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றினால் தண்டனை விதிக்கப்பட்டது. அதே நேரம் ஏனைய 15 பேர் பயணித்த மத்திய படகில் பதிவு இலக்கம் வேறுபட்டு காணப்பட்டதனால் குறித்த வழக்கு இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த 15 பேரும் இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து தோட்டா மீட்பு. கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் உள்ள பயண பொதிகள் பெற்றுக்கொள்ளும் பகுதிக்கு அருகில் 9 மில்லிமீட்டர் தோட்டா ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் தரையுதவி பணிப்பெண்ணால் இது அவதானிக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக இன்று காலை விமான நிலைய காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தோட்டாவை அவதானித்த ஸ்ரீலங்கன் தரையுதவி பணிப்பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். குறித்த தோட்டாவை மேலதிக விசாரணைக்காக ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை கட்நாயக்க விமான நிலைய காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். வைபவ ரீதியாக ஆரம்பமான புதிய சுற்றுலா தொடருந்து சேவை. நானுஓயா மற்றும் பதுளை தொடருந்து நிலையங்களுக்கு இடையிலான எல்லோ ஓடிசி நானுஓயா என்ற புதிய சுற்றுலா தொடருந்து சேவை இன்றைய தினம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
நானுஓயா தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தொடருந்து பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர குறித்த தொடருந்து சேவையை ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த தொடருந்து செவ்வாய்க்கிழமைகளை தவிர ஒவ்வொரு வார நாட்களிலும் 14 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த தினங்களில் காலை 8:15க்கு நானுஓயாவிலிருந்து பதுளைக்கும், பிற்பகல் 1 மணிக்கு பதுளையிலிருந்து நானுஓயாக்கும் இந்த தொடருந்து சேவை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.